தலைவர் கலைஞர் அவர்களின் 94ஆம் ஆண்டினுடைய பிறந்த நாள். 60 ஆண்டு காலம் சட்டமன்ற பணியில வைர விழா. இந்த 2 நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் விழாவினுடைய தலைவர் கழக பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய துணைத் தலைவர் என்னுடைய பேரன்பிற்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களே, உரையாற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்களே, ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய ஒமர் அப்துல்லா அவர்களே, புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு நாராயணசாமி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய சீதாராம் யெச்சூரி எம்பி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சுதாகர் ரெட்டி எம்பி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் அன்புக்குரிய டி ராஜா எம்பி அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தலைவர் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஐயா காதர் முஹிதீன் அவர்களே, தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மஸ்ஜித் மேமன் அவர்களே, ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய செயலாளர் கேசி தியாகி எம்பி அவர்களே, நிறைவாக நன்றி நல்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இந்த விழா இந்த அளவிற்கு எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடைபெற வேண்டும் என்று தலைமை கழகம் எந்த அளவிற்கு விரும்பியதோ அதைவிட பல மடங்கு இந்த நிகழ்ச்சியை மிக பெரிய அளவிலே பிரம்மாண்ட நிலையில நடத்தி காட்டியிருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் ஜே அன்பழகன் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பெருமக்களே, அதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை குழுவினுடைய தலைவர் டெரிக் ஓபரன் அவர்களே, நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, அன்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தலைவர் கலைஞர் அவர்களின் 94ஆம் ஆண்டினுடைய பிறந்த நாள் விழா. சட்டமன்றத்தில் 60 ஆண்டு காலம் பணியாற்றி அதற்காக அவருக்கு எடுக்கக்கூடிய வைர விழா. இந்த 2 விழாக்களை ஒருங்கிணைத்து எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவில் முன்னிலை ஏற்கக்கூடிய வாய்ப்பை பெற்று
எனக்கு பின்னால் நம்முடைய மாவட்ட செயலாளர் நன்றி தெரிவிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் செயல் தலைவர் என்கிற இந்த முறையில இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவினுடைய சரித்திரம் எங்கே இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது காவேரி தீரத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றார் வரலாற்று மேதையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வின்சென்ட் ஸ்மித் அவர்கள். அந்த காவேரி தீரத்திற்கு சொந்தக்காரரான நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த நாடு நன்றாக உணர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பெருமை சேர்க்க, அவருடைய புகழை எடுத்து வைக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருந்து கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பெருமக்கள் அதனுடைய நிர்வாகிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நான் மீண்டும் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன், நன்றி தெரிவிக்கவும் விரும்புகிறேன். 1957 ஆண்டு முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற களத்திலே நிற்கிற நேரத்தில் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகையறிஞர் அண்ணா அவர்கள் ஆணையிட்டார்கள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு, குளித்தலைக்கு செல், சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியிலே நீ நிற்க வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அந்த ஆணையை ஏற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் குளித்தலை தொகுதிக்கு சென்றார். அங்கே போய் வேட்பாளராக நின்றார். ஆக சென்றார், நின்றார், அந்த தொகுதியிலே வென்றார். ஆக அதற்கு பிறகு தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய 13 சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல், ஆக அந்த 13 தேர்தலிலும் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய, தோல்வி என்பதையே பார்க்காமல் வெற்றி என்பதையே அடைந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்தில் அல்ல இந்தியாவிலே உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களா என்பதை நாடு நன்றாக அறியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக 48 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை தலைவராக இருந்து இன்றைக்கும் தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இதுவரையில் இவ்வளவு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த வரலாறு கிடையாது. 19 ஆண்டு காலம் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து அதிலையும் சாதனை படைத்திருக்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள். திராவிட இயக்கம் நூற்றாண்டை கண்டிருக்கிறது. அந்த நூற்றாண்டில 80 வருட பொது வாழ்வுக்கு உரியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட தலைவர் கலைஞருக்கு எடுக்கக்கூடிய விழா இந்த விழா. இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒரு சிலர் இந்த விழாவை நடத்திட வேண்டும் என்று தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் கலந்து பேசி முடிவெடுத்து இந்த விழாவிற்கு யார் யாரை அழைப்பது, அழைக்கிற நேரத்தில் இந்த விழாவை எப்படி நடத்துவது என்றெல்லாம் திட்டமிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில், அதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு சிலர் தங்களையும் தலைவர்கள் என்று நாட்டிலே சொல்லிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சில அப்பாவி தலைவர்கள், தங்களையும் தலைவர்கள் என்று அடிக்கடி அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சில அனாதை தலைவர்கள் விமர்சித்தார்கள், கேலி செய்தார்கள், கிண்டல் புரிந்தார்கள். ஏன் சில பத்திரிகைகள், சில ஊடகங்கள்
கற்பனை கதைகளை இந்த விழாவை மையமாக வைத்து எடுத்து சொன்னார்கள். கூட்டணிக்கு அச்சாரம் என்றெல்லாம் எடுத்து சொன்னார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் இந்த மேடையில் அதற்கெல்லாம் பதில் சொல்லி இந்த மேடைக்கென்று இருக்கக்கூடிய அரசியல் பாரம்பரியத்தை கெடுத்துக் கொள்வதற்கு நான் விரும்பவில்லை. அல்லது அதற்கு எல்லாம் பதில் சொல்லி அவர்களுக்கு நான் ஒரு அடையாளத்தை காட்ட நான் விரும்பிடவில்லை. அவர்களுக்கெல்லாம் ஒரு விளம்பரத்தை தேடித் தருவதற்கு நான் விரும்பவில்லை. இந்த விழா குறித்து முரசொலி இதழில் உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் நான் அவ்வப்போது எழுதக்கூடிய அந்த கட்டுரையில் இந்த விழாவை பற்றி குறிப்பிட்டு சொன்னேன். நீங்கள் எல்லாம் அதை பெரு மனதோடு ஏற்றுக்கொண்டு என்னை மதித்து தம்பி அழைக்கிறான், தனையன் அழைக்கிறான் என்ற உணர்வோடு வந்து இங்கே குழுமி இருக்கிறீர்களே, அப்படி குழுமி இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தலைவன் வழியில, என் தந்தையின் வழியில, அவருடைய மொழியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்து என்னுடைய கையை நீட்டுகிறேன். இந்த கையை நீட்டுகிற போது உங்களுடைய இரு கைகளையும் தொட்டு அதற்கு நன்றி சொல்வதாக நீங்கள் கருதிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த விழாவை நடத்துகிற இடத்தில் என்னுடைய நினைவு கடந்த 25 ஆண்டு காலத்திற்கு பின்னால் செல்லுகிறது. 1988 ஆண்டு செப்டம்பர் திங்களில் இதே சென்னை மாநகரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் முன்னின்று நடத்திய தேசிய முன்னணியின் தொடக்க விழா மாநாடு மிக சிறப்போடு நடத்தினார். அந்த மாநாட்டில் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து பங்கேற்றார்கள். VP சிங், NT ராமாராவ், அஜித் சிங், SR பொம்மை, பர்னாலா, பககுணா, சரத் சந்திரா சின்ஹா, பிஜய் பட்நாயக், மோகன்தா, தேவிலால் போன்ற பல தலைவர்கள் அந்த தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு அந்த மாநாட்டிற்கு வந்தார்கள், உரையாற்றினார்கள். அந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்னால் சென்னை மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினோம். சென்னை தியாகராய நகர் பனகல் பூங்காவில் இருந்து அந்த பேரணி தொடங்கி கடற்கரையை வந்து அடையக்கூடிய அந்த மாநாடு, அந்த பேரணி அண்ணா சாலையில் வருகிற போது அதை பார்வையிடுவதற்காக சிறப்பு மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. ஸ்பென்சருக்கு பக்கத்தில், காயிதமில்லத் கல்லூரிக்கு பக்கத்தில் அந்த சிறப்பு மேடை அமைக்கப்பட்டு அந்த மேடையில அத்துணை தலைவர்களும் நின்று அந்த பேரணியை பார்த்து உற்சாகப்படுத்தினார்கள், ஊக்கப்படுத்தினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய ஒரு 30 லட்சம் இளைஞர்களை ஒன்று திரட்டி இளைஞர் அணியின் சார்பில் ஒரு மிகப்பெரிய அணிவகுப்பை நடத்தினோம். ராணுவ மிடுக்கோடு நடைபெறக்கூடிய ஒரு அணிவகுப்பை நடத்தினோம். அதற்கு இளைஞர் அணியின் செயலாளராக அன்றைக்கு நான் பொறுப்பில் இருந்த காரணத்தால் அந்த அணிவகுப்பிற்கு தலைமை தாங்கி வரக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். அந்த அணிவகுப்பை பார்த்த தலைவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயமடைந்தார்கள், பரவசமடைந்தார்கள், பாராட்டினார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் நான் டெல்லிக்கு செல்லுகிறேன். அப்பொழுது இந்தியாவுடைய பிரதமராக VP சிங் பொறுப்பில் இருக்கிறார். டெல்லிக்கு சென்ற நேரத்தில் பிரதமர் என்கிற அந்த முறையில் அவரை சந்திக்க வாய்ப்பு கேட்டேன். பிரதமரை அப்பொழுது சந்திக்க வாய்ப்பு கேட்டப்போ உடனே எனக்கு நேரம் கிடைச்சது. இப்பெல்லாம் கிடைக்காது, அது வேற. ஆக வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக கருதி அவரை சந்திக்க சென்றேன். என்னோடு சில நண்பர்களும் வந்தார்கள்.
அந்த நண்பர்கள் ஒருவர் பிரதமரிடத்தில் ஒவ்வொருவரையாக அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அறிமுகப்படுத்தி வைக்கிற நேரத்தில் என்னை பிரதமரிடத்திலே சுட்டிக்காட்டி அறிமுகப்படுத்துகிற போது, இவர் யார் தெரிகிறதா? இவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞர் அவருடைய மகன் என்று சொன்னார்கள். உடனே பிரதமர் VP சிங் அவர்கள் சிரித்துக் கொண்டு, இவரை எனக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்களா? இவரை எனக்கு யார் என்று தெரியாதா? தேசிய முன்னணியின் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்ற போது லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டி அதற்கு தலைமையேற்று வந்த அந்த இளைஞன் தானே இவன் என்று பெருமையோடு எடுத்து சொன்னார்கள். அதுதான் இப்பொழுது என்னுடைய நினைவுக்கு வருகிறது. இந்த விழாவை பொறுத்தவரை நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தான், பெருமைதான், பூரிப்பு தான், புலங்காகித உணர்வோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். அதைத்தான் எல்லோரும் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள். தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மேடையில நடு நாயகனாக இன்றைக்கு இந்த விழாவினுடைய கதாநாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அமரவில்லையே என்ற ஏக்கம் இல்லாமல் இல்லை. ஏன் என்பது உங்களுக்கு தெரியும், என்ன காரணம் என்பது வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். ஆக சற்று உடல் நலிவுற்று ஓரளவுக்கு கொஞ்சம் தேறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எப்படியாவது இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் யோசித்தோம், விரும்பினோம். கழக தோழர்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியை வழங்கிட வேண்டும் என்ற நிலையில எண்ணி பார்த்தோம், மருத்துவர்களோடு கலந்து பேசினோம். ஆனால் மருத்துவர்கள் அத்தனை பேரும் எங்களிடத்திலே கட்டாயமாக எடுத்து சொன்னது, தேறிக்கொண்டிருக்கக்கூடிய ஓரளவுக்கு தேறி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில நீங்கள் வெளியில் அழைத்து சென்றால் இன்ஃபெக்ஷன், தொற்று ஏற்பட்டுவிடும். எனவே எந்த காரணத்தை கொண்டு அழைத்து செல்லக்கூடாது என்று அந்த கட்டளையை பிறப்பித்த காரணத்தால் விழாவிற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, தாங்கிக் கொள்ளுகிறோம். ஆனால் அவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்ற அந்த நிலையிலே தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை எங்களால் அழைத்து வர முடியவில்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறை மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்திய அரசியலோடு ஒன்றிணைந்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். மதச்சார்பற்ற தன்மையை காப்பாற்ற பாடுபடக்கூடிய கழகம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி இனத்தை சார்ந்திருக்கக்கூடிய அவருடைய சமூக நீதிக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். விவசாயியுடைய தோழனாக என்றைக்கும் பீடு நடை போடக்கூடிய மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம். தொழிலாளர்கள் உரிமைகளை தொடர்ந்து நிலைநாட்டக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம். பெண்ணுரிமை வழங்கிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே வரிகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேசிய ஒருமைப்பாட்டிலும் நாட்டின் பன்முகத்தன்மையிலும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தினுடைய தலைவருடைய விழாதான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே இந்திய திருநாட்டிற்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை பிரதமர்களை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். எத்தனை பிரதமர்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். எத்தனை பிரதமர்கள் அந்த பொறுப்பில் உட்காருவதற்கு துணை நின்றிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அன்னையார் இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக்கினார். சமூக நீதி காவலராக இருக்கக்கூடிய VP சிங் அவர்கள் பிரதமராக்க வேண்டும் என்று துணை நின்றார். தேவகவுடா, ஐக்கிய குஜரால் போன்ற பல பிரதமர்களை இந்த நாட்டிற்கு உருவாக்கி தருவதற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக விளங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். டெல்லியில ஒரு காலகட்டத்தில் நிலையான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்குவதற்கும் பாடுபட்டவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.
பொருளாதார நிபுணராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பிரதமர் பொறுப்பில் உட்கார வைத்து அழகு பார்த்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி பிரதமர்களை மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதிகளையே உருவாக்கி தரக்கூடிய அளவிற்கு ஆற்றலை பெற்றிருந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக தேசிய அரசியலுடைய திசையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கலைஞரை விளக்கமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். சொன்னார்களே, இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி 3 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரத்தோடு அதே நேரத்தில் ஆவேசத்தோடு எடுத்து சொன்னார். என்ன செய்திருக்கிறார்கள்? மக்களை பற்றி கவலைப்படுகிறார்களா? மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு அவர்கள் அந்த பணியில் ஈடுபடுகிறார்களா? ஏதோ இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை பெற்ற காரணத்தால் ஒரு மிருகத்தனமான நிலையிலே பெரும்பான்மையை பெற்றிருக்கிற காரணத்தால் எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கலாமா? இதே பிஜேபி ஆட்சி 3 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் நான் கேட்க விரும்புவது, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தலை நீங்கள் சந்தித்த நேரத்தில் மக்களிடத்தில் எடுத்து சொன்ன வாக்குறுதிகள் என்ன, உறுதிமொழிகள் என்ன? தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டு காட்டியிருந்தீர்களே. டீம் இந்தியா என்பது பிரதமர் தலைமையிலே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அது பிரதமர் தலைமையிலே மட்டுமல்ல, அவர்கள் சொன்னது தேர்தல் அறிக்கையில் மாநில அளவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை ஒருங்கிணைத்து டீம் இந்தியாவை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னார்களே. நான் கேட்கிறேன், உருவாக்கப்பட்டிருக்கிறதா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவோம். ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் என்று உறுதிமொழி தந்தீர்களே. என்ன ஆச்சு அந்த உறுதிமொழி? விவசாயிகளுடைய வருமானத்தை 1.5 மடங்கு உயர்த்தி காட்டுவோம் என்று சொன்னீர்களே, அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? கருப்பு பணத்தை மீட்போம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு வந்து அதை இந்தியாவிற்கு கொண்டு வருவோம். அத்தோடு நிறுத்தல, அதையும் தாண்டி சொன்னார்கள். என்ன தெரியுமா? அதை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக 15 லட்சம் ரூபாய் வங்கியிலே டெபாசிட் செய்வோம் என்று உறுதி தந்தார்களே. நான் கேட்கிறேன், 15 லட்சம் வேணா, 15,000 போட்டு இருக்காங்களா? 15,000 வேணா, அட்லீஸ்ட் ஒரு 15 ரூபாய் போடப்பட்டிருக்கா? லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக லோக்பால் உருவாக்கப்படும் என்று சொன்னீர்களே. லோக்பால் உருவாக்கப்படும் என்று அது இன்றைக்கு உருவாகி இருக்கா? இல்லையா? ஆக 3 ஆண்டு காலமாக எதையும் செய்யல, எதை பற்றியும் கவலைப்படல. ஆக அதையெல்லாம் மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை மக்கள் மறக்க வேண்டும் என்பதற்காக அதை மூடி மறைக்க நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இங்கே சொன்னது போல ரூபாய் நோட்டுகள் செல்லாது அறிவிச்சாங்க. அதற்கு பிறகு இப்போ திடீரென மாட்டிறைச்சிக்கு தடை. ஆக இந்த நிலையில்தான் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தவிர வேறல்ல. இந்த விழாவின் மூலமாக நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புவது, மத்தியில் உள்ள பிஜேபி ஆட்சி இந்தியாவை மதச்சார்புள்ள நாடாக மாற்ற படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அனைத்து முயற்சிகளிலும் அவர்கள் ஈடுபட்டு மத தலைவர்களின் தலைமையிலேயே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்க மறந்துவிடக் கூடாது.
இந்த மேடையில அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள், பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். கட்சியை பொறுத்த வரைக்கும் கொள்கையில பல மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம் சொன்னார்களே. ஆனால் இந்தியா ஒருமைப்பாடு என்று வருகிற போது, மதச்சார்பின்மை என்று வருகிற போது நாங்கள் அனைவரும் ஒன்றுபடுவோம், உறுதியோடு இருப்போம் என்று முழங்கினார்களே. நான் அதைத்தான் குறிப்பிட விரும்புகிறேன். நமக்குள் எந்த கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருந்தாலும், ஆனால் இந்த நாட்டை காப்பதில் இம்மையளவும் நம்மிடத்தில் கருத்துபாடு இல்லை என்பதை அறிவுறுத்தக்கூடிய வகையில் இந்த விழா எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகவே பிஜேபி ஆட்சியுடைய எதாச்சார போக்கிற்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியாவில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் இப்போது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலத்தோடு இருந்திருந்தால், இந்நேரம் இருந்திருந்தால், மத்திய அரசினுடைய போக்கிற்கு குரல் கொடுக்கக்கூடிய முதல் தலைவராக, முதல் நபராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருப்பார்கள். இந்தியாவை காக்கக்கூடிய போராட்டத்திற்கு இந்நேரம் நம்மையெல்லாம் வகைப்படுத்தி இருப்பார்கள், நமக்கெல்லாம் வழிகாட்டி இருப்பார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் தனது பழைய வழிவோடு தானே அந்த போராட்ட களத்தில் முன்னிற்க இப்பொழுது வாய்ப்பு இல்லாவிட்டாலும், அந்த சூழ்நிலை இல்லை என்றாலும், முடியாவிட்டாலும், அவர் வளர்த்திருக்கக்கூடிய லட்சோப லட்ச தொண்டர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கிறீர்கள். நமக்கு முக்கியம் ஆட்சி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில லட்சியம், கொள்கை. அதற்காக தொடர்ந்து போராடக்கூடிய நிலையில மத்திய அரசு மிரட்டக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய, அவர்கள் சொல்வதற்கெல்லாம் ஆடக்கூடிய பொம்மைகள் அல்ல திமுக. கள்ளிக்காட்டை அழிப்பது கள்ளிக்காட்டின் மீது உள்ள கோபத்தினால் அல்ல, கள்ளிக்காட்டை அழிப்பது கள்ளிக்காட்டின் மீது இருக்கக்கூடிய கோபத்தினால் அல்ல, அங்கே ஒரு நந்தவனத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அந்த முனைப்பிலே ஈடுபடுகிறோம், தவிர வேறல்ல. ஆட்சி பெரிதல்ல. ஆட்சி பெரிதென்று கருதி இருந்தால் 75ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு நெருக்கடி நிலை நேரத்தில் ஆட்சியிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டிருக்க முடியாதா? ஆட்சியை பற்றி கவலைப்படலையே. நெருக்கடி நிலை எதிர்த்த காரணத்தால் ஆட்சியை போச்ச கவலைப்பட்டாரா கலைஞர்? ஏன் அவருக்கு அடுத்து இலங்கை தமிழர்களுக்காக நம்முடைய ஆட்சி பறிபோகலையா? அதற்காக கவலைப்பட்டாரா? இல்லையா. கொள்கைதான், லட்சியம் தான் என்ற அந்த நிலையில் இருந்து நாம் என்றைக்கும் பின்வாங்கியது கிடையாது. பிஜேபி ஆட்சி இன்றைக்கு மிக பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கலாம். ஆக இந்த பெரும்பான்மை பெற்றிருக்கிற காரணத்தால் எதிர்க்கட்சிகளை அழிக்கக்கூடிய நோக்கத்தோடு இன்றைக்கு நாடெங்கும் காய்களை அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கலாம். இந்த நாட்டை காவி நாடாக்க கங்கணம் கட்டி அதற்கான எல்லா முயற்சிகளும் இப்போது நடக்க தொடங்கி இருக்கிறது. மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. இந்த சூழலில் தான் நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். மதச்சார்பற்ற ஆட்சியை உருவாக்கிட ஒன்று சேருவோம். இப்பொழுது மத்திய அரசுடைய பணிகளை குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் பார்த்துக் கொண்டிருப்பது, திடீரென்று மொழியை திணிக்கிறது. அந்தந்த மொழியில் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த மொழியில் பேசலாம், அந்தந்த மொழிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மீது மொழியை திணிப்பது என்பது தவறு. இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, இந்தியை தனிப்பட்ட முறையில் எதிர்க்கல, திணிப்பு எதிர்க்கிறோம். நான் இன்னும் கேட்கிறேன், நிதிஷ்குமார் வந்தார், பேசிவிட்டு போயிருக்கிறார். நாங்கள் இந்திய எதிர்ப்பவர்களாக இருந்தால் பீகார் மாநிலத்தில் இருந்து நிதிஷ்குமார் இந்த வேலை கழித்திருப்போமா? ஏன் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதேபோல பல்வேறு இந்தி பேசக்கூடிய மாநிலத்திலிருந்து பல தலைவர்கள் வந்திருக்கிறார்களே, அதுவல்ல. ஆதிக்கம் செலுத்துகிற, தேவையில்லாத வகையில் திணிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையிலே தான்
நாங்கள் அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறோமே தவிர வேற அல்ல. இப்பொழுது மாட்டிறைச்சிக்கு தடை போட்டு அதை ஒரு குழப்பத்தை இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் ஒரே வரியில் சொல்லிட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை பார்த்து நான் இந்த மேடையில் இருந்து கேட்க விரும்புவது, இன்னொரு சுதந்திர போராட்டத்தை இந்தியாவிலே ஏற்படுத்தி விடாதீர்கள் என்ற அந்த கோரிக்கையை தான். அதை சந்திக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஆக மக்கள் தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நாம் தயாராகிவிட்டோமா என்ற அந்த கேள்வியை தான் இன்றைக்கு அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற பதிலை எடுத்துச் சொல்லக்கூடிய நிலையிலே தான் இந்த விழா, இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி, இந்த நாடு வாழ, நலிவு தீர, உண்மையான கூட்டாட்சி தத்துவம் மலர்ந்திட, மாநிலங்கள் எல்லாம் உரிமையோடு வாழ்ந்திட வேண்டும் என்று சொன்னால், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். எனவே உங்களுடைய அறிவுரைகளை, ஆலோசனைகளை தொடர்ந்து நாங்கள் ஏற்று பெற்று உங்களோடு இணைந்து பிணைந்து இந்த இனத்திற்காக இந்திய திருநாட்டினுடைய மதச்சார்பின்மை என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் மதவாத தீய சக்திகளை அடியோடு ஒழிக்க உறுதி எடுக்க இந்த கூட்டத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், நம்ம இன்றைக்கும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் அத்துணை பேருக்கு நான் உறுதிமொழி தந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.